ஹலோ மக்களே, இதே மாதிரி உங்க மவுஸ் பாயிண்டரும் ஹைலைட் ஆகுமா? அதுக்கு உங்க லேப்டாப்ல கீழே தெரியுற மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் ஆப்ஷன்ல அதுல மவுஸ் பாயிண்ட் ஹைலைட்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க நிறைய ஆப்ஸ் வரும். இதுல ரெண்டாவதா இருக்கிற மவுஸ் பாயிண்ட் ஹைலைட் அப்படிங்கிற ஆப்பை கிளிக் பண்ணி கெட்டுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதோட செட்டிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா மவுஸ் ஹைலைட்னு இருக்கிற இடத்துல நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஹைலைட்டரோட கலர் எவ்வளவு வெளிச்சமா தெரியணும் இல்ல எவ்வளவு டல்லா இருக்கணும் அப்படிங்கறத சூஸ் பண்றது தான் ஒப்பாசிட்டி. அடுத்து செலக்ட் கலர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளிக் ஹைலைட் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா இந்த மவுஸ் பாயிண்டரை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு கலர் ஷோ ஆகும். அது என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது ரெட்ல இருக்கு. இப்போ அங்க செலக்ட் கலர்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம வேற கலர் கூட இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலயும் சைஸுங்கிற இடத்துல நம்ம சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியும் கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்பிளே டைம் மில்லி செகண்ட் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா அந்த கிளிக் பண்ணும்போது அந்த கலர் எவ்வளவு நேரம் ஷோ ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த 800 அப்படின்னு இருக்கிறது. அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அப்ளை ஆயிடும்.